ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் சேட்டில் வந்து நிறையா சேட் ரூம் வந்து ஏஜென்சிலேயே ஜாயின் பண்ணாமல் வெறும் ஃபேமிலியில் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு ஏஜென்சியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ப்ராப்பராக ஏஜென்சியில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் சேட் ரூம் ஏஜென்சியில் இருக்கா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தர போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக கிஃப்ட் குரூப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஏஜென்சியில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஏஜென்சி மூலமாக மந்த்லி வந்து நீங்கள் சேலரி வாங்கிக்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ கேஒய்சியில் நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து உங்களோட ஐடி ஓப்பன் பண்ணி லைவில் போனீங்கன்னா உங்களோடதில் வந்து இப்போ என்னோட 3 சேட் ரூம் காமிக்குதுங்க. இதில் வந்து ஒரே ஒரு கிஃப்ட் குரூப் தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம எது கிரியேட் பண்ணுறோமோ அது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் கிஃப்ட் குரூப்பாக மாறிடும். உள்ள கிஃப்ட் பாக்ஸ் வந்துடும். பேர்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த நேமில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். தெரியாமல் ஒரு எமோஜி போடுறது, மியூசிக்னு சும்மா ஏதாவது குரூப் கிஃப்ட் குரூப்பே இல்லாத ஐடியில் யார்கிட்டயா பேசணுன்னு ஏதாவது பேரில் சும்மா குரூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா கிஃப்ட் குரூப் ஆகிடும். இப்போ என்னோடய சேட் ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேலே இப்போ ரெயின்போ இன்ஜிக்கு நேராக கீழே வந்து ஒரு சில ஃபேமிலி நேம் காமிக்கும் ப்ளூ கலரில். இப்போ என்னோடது வந்து ஸ்க்ரீனில் வந்து என்னோடய குரூப் நேம் பெருசுங்கனால அங்கே காமிக்கல. அங்கே ரெயின்போ ஏஜென்சி இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி பில்லு ஏஜென்சி இந்த மாதிரி நிறைய ஏஜென்சியோட பேர் உங்கள் சேட் ரூமுக்குள்ளே காமிக்குதுன்னா அது வந்து உங்கள் ஏஜென்சி கிடையாது. உங்கள் ஏஜென்சி எதுனா நீங்கள் ப்ராப்பராக நிறையா பேர் ஜாயின் பண்ணாமல் வெறும் ஃபேமிலியில் மட்டும் ரிக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா நினச்சிக்கிறீங்க ஏஜென்சின்னு. குரூப்பில் ரைட் சைட் 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பார்ட்னர் ஹோஸ்ட்னு இருந்துச்சுன்னா உங்கள் சேட் ரூம் வந்து ஏதாவது ஒரு ஏஜென்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு வந்து அர்த்தங்க. பார்ட்னர் ஹோஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உங்கள் ஏஜென்சியோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஷேர் சேட்டோட சப்போர்ட் மெயில் ஐடியும் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்களோட அதுக்குள்ளே போய் பாருங்கள். ஏஜென்சி தெரியாதவங்க இந்த மாதிரி பார்ட்னர் ஹோஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே உங்கள் ஏஜென்சி பேர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி குரூப் லிங்கை போட்டு என்னோடய ஏஜென்சியில் தான் இருக்குங்கன்னு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் சேட் ரூம் லிங்க்கை அனுப்பி வாட்ஸ்அப் குரூப் ஏஜென்சியோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் புதுசாக ஒரு அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சேலரி எலிஜிபிள் ஆகிறீங்களா அப்படின்னு பார்க்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேபி ஏஜென்சியில் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கீழே வந்து ரைசிங் ஸ்டார் அப்படின்னு காமிக்கிங்க 3 டாட் கிளிக் பண்ணுறப்போ. அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏஜென்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏஜென்சிக்கிட்ட கால் பண்ணி கேட்டால் அவங்க பார்ட்னர் கோட் கொடுப்பாங்க. அந்த பார்ட்னர் கோடை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ எங்ககிட்ட ஏஜென்சிக்கிட்டேருந்து பார்ட்னர் கோடை வாங்கி நீங்கள் அங்கே என்டர் பண்ணிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு காமிச்சு இந்த மாதிரி சக்ஸஸ்னு காமிச்சு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருங்க. இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் சேட் ரூமோட லிங்க் ஏஜென்சிக்கு வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம். நிறைய பேர் ஏஜென்சியில் ஜாயின் அதாவது 5வது லெவலுக்கு 5 லெவல் வரை தான் ஏஜென்சியில் வந்து ஜாயின் பண்ண முடியும். 6வது லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஜாயின் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஆர்கானிக்கில் வந்து எடுக்கிறீங்க. இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால் நீங்கள் வேணுங்கிறப்ப விட்ரா பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கலாம். பட் திடீர்னு இப்போ லூடோ உங்கள் குரூப்பில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் லெவல் வந்து ஒரு 20 லெவல் கொண்டு போயிட்டீங்க. லூடோ பக் ஆயிடுச்சுன்னா மெயில் போட்டிங்கன்னா ரெடி ஆகாது. எந்த வித சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. அப்போ ஒரு ஏஜென்சிக்கிட்ட போகிறீங்கன்னா ஏஜென்சி சேட் ரூம்ஸ்க்கு மட்டும்தான் அதை வந்து அஃபீஷியல் மூலமாக ரெடி பண்ண முடியும். அதனால் வந்து சேட் ரூமில் லூடோவெல்லாம் கன்ஃபார்ம் நாங்கள் விளையாடுறது தான் குரூப்பே ஓப்பன் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னா எங்கள் ஏஜென்சியில் தான் ஜாயின் பண்ணுங்க கிடையாது. உங்களுக்கு எந்த ஏஜென்சி பிடிச்சாலும் நீங்கள் வந்து அதில் வந்து அவங்க கோடு வாங்கி ஜாயின் பண்ணிக்கங்க. 5வது லெவலுக்கு மேலே போயிடுச்சுனாலும் ஏஜென்சியில் ஜாயின் பண்ண முடியாது. 5 வரை இருக்கிற குரூப் ஜாயின் பண்ணலாம். 6வது லெவல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த ஐடியே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏஜென்சியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே குரூப்பில் வந்து அந்த நேமுக்கு நேராக கீழே ஒரு ஃபேமிலி மாரி ப்ளூ கலரில் காமிக்குது. அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட்டாக இருப்பீங்க. உள்ளே காமிக்காமல் இருந்தாலும் அது வந்து நீங்கள் ஏஜென்சிலேருந்து லெஃப்ட் ஆனது ஜஸ்ட் ஃபேமிலியிலேருந்து மட்டும்தான் வெளியே போயிட்டீங்க. அப்போது உங்களுக்கு ஏஜென்சிலேருந்து வெளியெல்லாம் போகாத ஐடி. ஒரு தடவை கோடு போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைட் 3 டாட் கிளிக் பண்ணி கீழே போகிறப்போ பார்ட்னர் ஹோஸ்ட் கம்பல்சரி அது வெளியே போகாமல் அப்படியே இருக்கும். அதுதான் கடைசி மட்டும் உங்கள் ஏஜென்சி. சேட் ரூமில் நேம் தப்பாக போட்டிங்கன்னா மாற்றணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 காயின்ஸும் 15 நாளைக்கு 3500 காயின்ஸும் கொடுத்து தான் நீங்கள் குரூப்போட நேம் வந்து மாற்ற முடியும். அப்படியே மாற்றினாலும் 15 நாள் முடிஞ்சோன்னா உங்கள் பழைய பேருக்கு வந்துடும். அதனால் புது ஐடியில் குரூப் ஓப்பன் பண்ணுறவங்க பார்த்து பிடிச்ச நேமாக நல்ல நேமாக பார்த்து ஃபாண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கிஃப்ட் குரூப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த ஐடியை டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஐடி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏஜென்சியில் ஜாயின் பண்ணாதவங்க செக் பண்ணிங்க. அது போக நீங்கள் டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களான்னு உங்கள் சேட் ரூம் ஒரு ப்ளூ கலர் டைமண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். மினிமம் 25,000 ஜெம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ₹225 ஏஜென்சி சைட்லேருந்து வந்து உங்களுக்கு மாதம் வந்து கிடைக்கும். அது ஆர்கானிக்காக இருந்தால் ₹223 தான் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எப்போவுமே ஏஜென்சி சைடில் தான் உங்களுக்கு புது அப்டேட்லாம் தெரிஞ்சிக்க முடியும். ஆர்கானிக்கில் போகிறவங்க அதில் மேபி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் லூடோ ஏதாவது பக் ஆயிடுச்சு, ஃப்யூச்சரில் ஏதாவது பக் ஆகி இஷ்யூ ஆயிடுச்சு ஐடினா உங்களுக்கு எந்த வித சப்போர்ட்டுமே கிடைக்காது. மெயில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் மெயில் ரிப்ளை வராது.